ஹலோ கேர்ள்ஸ், நான் இப்போது கோ டு ஸ்டேட்மெண்ட் பற்றி சொல்ல போகிறேன். கோ டு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா என்னென்னா, கண்ட்ரோலிங் த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் பேஸ்ட் ஆன் சர்டைன் ஸ்பெசிஃபைட் கண்டிஷன்ஸ். அதாவது ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் அங்கே இருக்குது. வாய்டு மெயின் opening braces int a comma b, a is equal to 10, b is equal to 20, c is equal to a plus b, printfல c டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதாவது ரெண்டு வேரியபிள்ஸ் ஏவும் பியும் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். a is equal to 10னும் b is equal to 20னும் வேல்யூ அசைன் பண்ணியாச்சு. அடுத்து c is equal to a plus b, ஏவும் பியும் ஆட் பண்ணி cயில் ஸ்டோர் பண்ணியாச்சு. printfல என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா cயோட வேல்யூவை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அதாவது 10ம் 20யும் ஆட் ஆகி 30ன்றது வந்து cயில் இருக்கும். அந்த c வேல்யூ வந்து எதில் டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படின்னா சி வேல்யூ printfல நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம். இப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நார்மலாக லைன் பை லைனாக வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வாய்டு மெயின் கண்ட்ரோல் வரும், அடுத்தது ஓப்பனிங் பிரேசஸ்க்கு வரும், அடுத்தது int a comma b டிக்ளரேஷனுக்கு வரும், அடுத்தது a is equal to 10, b is equal to 20 வரும், அடுத்து c is equal to a plus b, அடுத்தது printf, அடுத்தது லாஸ்ட்டாக எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஃப்ளோ வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா, லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்போது அதனுடைய ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷனை வந்து ஃப்ளோவாக எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. அந்த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷனை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது தான் என்ன அப்படின்னா, எதன் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னா இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணலாம். தட் இஸ் கண்ட்ரோலிங் த ஃப்ளோ ஆஃப் எக்ஸிக்யூஷன் பேஸ்ட் ஆன் சர்டன் ஸ்பெசிஃபிக் கண்டிஷன்ஸ். சரியா? சி லாங்குவேஜ் வந்து அதுக்கு என்ன சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா த கோ டு ஸ்டேட்மெண்ட். ஓகே, டு பிரான்ச் அன்கண்டிஷ்னலி. கண்டிஷனலே இருக்காது, அன்கண்டிஷனல் அப்படின்ற நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கண்டிஷனே இல்லாமல் என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா எக்ஸிக்யூஷன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் இன் த ப்ரோக்ராம். ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு வந்து கண்டிஷன் எதுவும் இல்லாமல் அன்கண்டிஷனலாக திரும்ப அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். தட் இஸ் டு பிரான்ச் அன்கண்டிஷனலி ஃப்ரம் ஒன் பாயிண்ட் டு அனதர் இன் த ப்ரோக்ராம். ஓகேவா? அண்ட் தென் மோஸ்ட்டாக வந்து இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம ஹைலி ஸ்ட்ரக்சர்ட் லாங்குவேஜ் அந்த சியில் வந்து யூஸ் பண்ணுறது இல்லை. மே நாட் பி எசென்ஷியல் டு யூஸ் பண்ண தேவையில்லை. ஒரு சில அக்கேஷன்ஸில் வந்து இதை வந்து யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஓகேவா? அந்த கோ டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா, the go to requires a label. அதுக்கு ஒரு லேபிள் வேணும். in order to identify the place where the branch is to be made. அதாவது அந்த கோட்டுன்ற ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு லேபிள் வேணும். அந்த லேபிள் மூலமாக தான் என்னாகும் அப்படின்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எக்ஸிக்யூஷனை ஸ்கிப் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த இடத்துல int a comma b இருக்கு. அடுத்த லைன் இது தான் எக்ஸிக்யூட் ஆகணும், அடுத்த லைன் இது தான் எக்ஸிக்யூட் ஆகணும், அடுத்த லைன் இது தான் எக்ஸிக்யூட் ஆகணும். இப்போ எனக்கு int a comma b அண்ட் a is equal to 10, b is equal to 20 இந்த ரெண்டு லைன் எக்ஸிக்யூட் ஆனதுக்கு அப்புறமா இது கீழே இருக்கக்கூடிய ரெண்டு லைன் எக்ஸிக்யூட் ஆகாமல் அதுக்கு அடுத்ததாக ப்ரோக்ராம் வந்து முடியணும் அப்படின்னா, அப்போ எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, இங்கே இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட்டுன்னு கொடுக்கணும். அந்த கோ டு ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்ன தேவை அப்படின்னா லேபிள்னு ஒன்று வேணும். தட் இஸ் த கோ டு ரெக்வயர்ஸ் அ லேபிள் இன் ஆர்டர் டு ஐடென்டிஃபை த பிளேஸ் வேர் த பிரான்ச் இஸ் டு பி மேட். எ லேபிள் இஸ் எனி வேலிட் வேரியபிள் நேம். லேபிள் அப்படின்றது என்ன அப்படின்னா வேரியபிள் நேமாக என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நடத்தியிருக்கேன். அண்ட் மஸ்ட் பி ஃபாலோட் பை எ கோலன். ஓகேவா? அது எப்படி அடுத்தது என்ன இருக்கணும்? கோலன் இருக்கணும். த லேபிள் இஸ் பிளேஸ்ட் இமீடியட்லி பிஃபோர் த ஸ்டேட்மெண்ட் வேர் த கண்ட்ரோல் இஸ் டு பி ட்ரான்ஸ்ஃபர்ட். த லேபிள் இஸ் பிளேஸ்ட் இமீடியட்லி. அடுத்தது என்ன இருக்கணும் அப்படின்னா, அந்த லேபிள் வந்து அந்த கண்ட்ரோல் எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா அந்த லேபிளை நம்ம கொடுத்துருக்கணும். அடுத்தது இதுக்கான எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது, நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோ டு ரெக்வயர்ஸ் அ லேபிள். இந்த கோ டுக்கு என்ன வேணும் அப்படின்னா லேபிள் வேணும். ஓகேவா? the go to requires a label in order to identify the place where the branch is to be made. அதாவது இப்போ இந்த go to லேபிள்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்ததாக வந்து லைனை எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும் இல்லையா? இந்த கோ டு லேபிள்னால் இப்போ நம்ம ப்ரோக்ராம் எப்படி எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும்? லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகும். அப்படி லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகாமல் கோ டு லேபிள்னு வந்துடுச்சு அப்படின்னா எந்த இடத்துல இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குதோ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய அந்த லேபிள்ன்ற ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, வேரியபிள் நேம் இருக்கு இல்லையா, அந்த வேரியபிள் நேம் எங்கே இருக்கோ அங்கே வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகிடும்.
ஓகேவா? இதுக்கு கீழே இருக்கக்கூடிய லைன் 3 லைன் இருக்கு இல்லையா? அந்த 3 லைனை வந்து என்ன பண்ணாது அப்படின்னா எக்ஸிக்யூட் பண்ணாது. எங்கே தட் இஸ் கோ டு லேபிள்னு கொடுத்தோம்னா இந்த லேபிள் நேம் எங்கே இருக்கோ அங்கே வந்து கண்ட்ரோல் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கு இல்லையா? இப்போ நான் இங்கே எழுதுகிறேன் பாருங்கள். கோ டு லேபிளோட நேம் வந்து ரீடுன்னு கொடுக்குறேன், பிரிண்ட்டுன்னு கொடுக்குறேன். பிரிண்ட்டுன்ற ஒரு வேர்டு கொடுத்தேன் அப்படின்னா அடுத்தது பிரிண்ட் எங்கே இருக்கோ அங்கே போயிடும். இப்போ இந்த இடத்துல பிரிண்ட் இங்கே வேண்டாம், இங்கே கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட்டு கோலன், பிரிண்ட்டு கோலன். ஓகேவா? இப்போ என்னங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதாவது கோ டு லேபிள். ஓகேவா? கோ டு லேபிள் வந்துருச்சுன்னா இப்போ லைனாக எக்ஸிக்யூட் ஆகும்போது இதுக்கு இந்த கோ டு ஸ்டேட்மெண்ட்டு கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணாமல் லேபிள்ன்ற வேர்டு எங்கே இருக்கோ அங்கே கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஆகிடும். ஓகேவா? இப்போ இங்கே என்ன இருக்குது, இன்ட்டு ஏ பின்னு இருக்குது. ஓகேவா? இப்போது என்ன வேர்டு நான் உங்களுக்கு ரீட் பண்ணும், கோ டு லேபிள்ன்ற வேர்டு எனி வேரியபிள் நேம், நான் இங்கே பிரிண்ட்டுன்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? பிரிண்ட்டுன்னு பார்த்தோன்னையும் இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த லைன் இதுதான், இதை எக்ஸிக்யூட் பண்ணாமல் பிரிண்ட்டுன்ற வேர்டு எங்கே இருக்கோ இங்கே வந்துடும் கண்ட்ரோல். பிரிண்ட் இருக்கு இல்லையா? அப்போது இப்போ C = A + B அப்படின்னு வந்துடும். ஓகேவா? அடுத்தது printf. அந்த ஸ்டேட்மெண்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். ஆனால் இங்கே C = A + Bனா இங்கே 2 வேல்யூ அசைன் பண்ணியிருக்கோம், அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ பிரிண்ட்டுன்ற வேர்டு எங்கே கோ டுன்னு சொல்லிட்டேன் அப்படின்னா எங்கே கோ டு எங்கே போங்க, பிரிண்ட்டுன்ற வேர்டு எங்கே இருக்கோ அங்கே போங்க அப்படின்னு சொல்லிடும். அப்போ இங்கே நடுவில் இருக்கக்கூடிய இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணாமல் பிரிண்ட்டுன்ற இடத்துக்கு இங்கே வந்துடும். இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணோம். சரியா? இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே ஃபார்வர்ட் ஜம்ப் ஒன்று, பேக்வேர்ட் ஜம்பர் ஒன்று 2 இருக்குது. ஓகேவா? ஃபார்வர்ட் ஜம்ப்னா என்ன அப்படின்னா கோ டு லேபிள் ஃபர்ஸ்ட் வந்து கோ டுன்ற ஸ்டேட்மெண்ட்டும் லேபிள் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் லேபிளோட நேம் எங்கே இருக்கோ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா அந்த லேபிளுக்கு வந்து ஸ்கிப் ஆகிடும். தட் இஸ் இது ஃபார்வர்ட் ஜம்ப். பேக்வேர்ட் ஜம்ப் அப்படின்றது ஃபஸ்ட்டு லேபிள் நேம் இருக்கும். இங்கே ஃபார்வர்ட் ஜம்பில் என்ன இருக்கும், ஃபஸ்ட்டு கோ டு லேபிள்னு இருக்கும். அடுத்தது பேக்வேர்ட் ஜம்பில் வந்து ஃபஸ்ட்டு லேபிளோட நேம் இருக்கும், அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக என்ன இருக்கும் அப்படின்னா கோ டு லேபிள் இருக்கும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா இப்போ கோ டு லேபிள் எந்த இடத்துல வருதோ அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா லேபிள் எங்கே இருக்கோ அங்கே போகும் இல்லையா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இது வந்து ஃபார்வேர்டில் போகுது, இது வந்து எப்படி போகுது அப்படின்னா பேக்வேர்டில் போகுது. இப்போ பேக்வேர்டில் போச்சு அப்படின்னா அது இஸ் கால்ட் அஸ் a backward jump. ஓகேவா? அண்ட் தென் இப்போ பாருங்கள், go to breaks the normal sequential execution of the program. அதாவது go to என்ன பண்ணுது அப்படின்னா நார்மலாக லைன் பை லைனாக எக்ஸிக்யூட் ஆகக்கூடிய எக்ஸிக்யூஷனை go to ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணுது, பிரேக் பண்ணுது. அதாவது இந்த லைனுக்கு அப்புறம் இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகணும், ஆனால் அதை பிரேக் பண்ணிவிட்டு என்ன ஆகுது, இந்த லைனுக்கு அப்புறம் இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ண வைக்குது. தட் இஸ் a go to breaks the normal sequential execution of the program. அடுத்தது பாருங்கள், if the label is before the statement go to label, a loop will be formed and says some statements will be executed repeatedly. Such a jump is known as a backward jump. அதாவது backward jumpனா என்ன, forward jumpனா என்னன்னு சொன்னேன் இல்லையா, அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. மெயின் அடுத்தது ஓப்பனிங் பிரேசஸ் டபுள் டேட்டா டைப்பில் எக்ஸ்ன்ற வேரியபிள் ஒய்ன்ற வேரியபிள் 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ரீடு. ஓகேவா? இங்கே ரீடுன்னு இருக்கு இல்லையா, அப்போ வந்து ஃபஸ்ட் என்ன வந்துருச்சுன்னா லேபிள் வந்துருச்சு. அப்போ இது என்ன ஜம்ப் அப்படின்னா கோ டுன்றது லாஸ்ட்டில் வந்துருக்கு, இது பேக்வேர்ட் ஜம்ப். ஓகேவா? ரீட் என்ன பண்ணுறாங்க, ஸ்கேன்எஃப். ஓகே, இது லேபிளோட நேம். அடுத்தது வந்து லேபிளோட நேம் தான் இருக்குது, அதனால் அடுத்த லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஸ்கேன்எஃப் %f டபுள் வேல்யூ வந்து தட் இஸ் நம்ம கெட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரோல் ஸ்ட்ரிங் பார்த்திங்க அப்படின்னா %f அண்டு எக்ஸ். ஓகேவா? எக்ஸோட வேல்யூ கெட் பண்ணுறோம். இப்போ ஒரு கண்டிஷன், if x <0
எக்ஸோட வேல்யூ நம்ம கொடுக்கக்கூடிய வேல்யூ வந்து ஜீரோவோட லெசன் அப்படின்னா மைனஸில் இருந்துச்சு அப்படின்னா -1 -2 -3 அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கோ டு ரீட், திரும்பவும் போய் ரீட் பண்ணணும். இல்லை அப்படின்னா அடுத்த லைனுக்கு போயிடும். ஓகேவா? இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுனால தான் இங்கே போகும், திரும்ப இங்கே போகும். இல்லை அப்படின்னா இங்கே வந்துடும். ஓகேவா? இப்போ நான் -1 கொடுத்தேன் அப்படின்னா திரும்ப கோ டு ரீட் அப்படின்னா ரீடுக்கு போகும். இது வந்து பேக்வேர்ட் ஜம்ப் இருக்கு இல்லையா, இப்போ ரீடுக்கு போயிடும். இப்போ இஃப் எக்ஸ் வந்து கிரேட்டர் than 0, இப்போ 1 2 3 கொடுத்துருந்தேன் அப்படின்னா எங்கே போகும்? இந்த லைனுக்கு வந்துடும். y is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். நான் 1ன்னு கொடுத்தோன்னா அதனுடைய ஸ்கொயர் ரூட், 2ன்னு கொடுத்தோன்னா அதனுடைய ஸ்கொயர் ரூட், 3ன்னு கொடுத்தோன்னா அதனுடைய ஸ்கொயர் ரூட். ஓகேவா? அண்ட் தென் ஸ்கொயர் ரூட் எடுத்துக்கும். பிரிண்ட் ஆஃப் ஒவ்வொரு வேல்யூவாக என்ன ஆகும் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் பண்ணி எக்ஸோட வேல்யூ 1ம் அதனுடைய ஸ்கொயர் ரூட்டும். ஓகேவா? அதை எதில் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்து அதில் எதில் சேவ் பண்ணி அசைன் பண்ணி வச்சுருக்கோம்? ஒயில் அசைன் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? அடுத்தது 2 வேல்யூ கொடுத்தோன்னா 2 அதனுடைய ஸ்கொயர் ரூட், 3 அதனுடைய ஸ்கொயர் ரூட் வேல்யூ. ஓகேவா? அண்ட் தென் கோ டு ரீட். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது? நமக்கு கோ டு ரீடுன்னு இருக்குது. கோ டு ரீட் அப்படின்னா என்ன ஆகும்? திரும்பவும் எங்கே போகும் உங்களுக்கு? தட் இஸ் இங்கே ரீட், திரும்பவும் ரீடுக்கு போகும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல திரும்பவும் ரீடுக்கு போகும். என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரோக்ராம் வந்து கண்டிஷனே இல்லாமல் அன்கண்டிஷனாக இன்ஃபைனைட்டாக திரும்ப 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 இந்த ப்ரோக்ராம் வந்து என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? இதுக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு எண்டே கிடையாது. நாம்ளே ஏதாவது ஒரு பாருங்க இதில் சொல்லியிருப்பாங்க, the computer goes round and round until we take some special steps to terminate the infinite loop should be avoided. நாமளா ஏதாவது ஒரு கீ ப்ரெஸ் பண்ணி அந்த இடத்துல வந்து அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம அந்த எக்ஸிக்யூஷன் வந்து ஸ்டாப் பண்ணால் மட்டும்தான். இல்லைனா என்ன ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அது நமக்கு வந்து தட் இஸ் கெட் பண்ணிகிட்டே தான் இருக்கும். இன்ஃபைனைட்டாக அது வேல்யூஸ் வந்து கெட் பண்ணி இந்த இடத்துல எண்டிங்கே கிடையாது. திரும்ப 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 எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா? திஸ் இஸ் த கோ டு ஸ்டேட்மெண்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஹேஷ் இன்க்ளூட் math.h. மேத் அப்படின்றது என்ன அப்படின்னா நம்மளுடைய மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ், ஸ்கொயர் ரூட் அந்த மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், ப்ரோக்ராமில் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து நமக்கு ஸ்கொயர் ரூட்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அப்போ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம என்ன ஹெட்டர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா math.hன்னு கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு மெயினில் $x, y int count. டபுளில் வந்து எக்ஸு ஒய்ன்ற 2 வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. இன்ட்டில் கவுண்ட்டுன்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. கவுண்ட் இஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா? அண்ட் தென் பிரிண்ட் ஆஃப் என்டர் 5 ரியல் வேல்யூஸ் இன் லைன். அதாவது 5 வேல்யூஸை வந்து கெட் பண்ணுறாங்க. லேபிள் இருக்குது, இங்கேயும் பேக்வேர்ட் ஜம்ப் தான் கொடுத்துருக்காங்க. ஸ்கேன்எஃபில் வந்து எக்ஸ் வேல்யூ கெட் பண்ணுறோம். அண்ட் தென் பிரிண்ட் ஆஃப் /n அப்படின்றது என்ன கொடுப்போன்னா நியூ லைன். ஓகேவா? நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். அண்ட் தென் இஃப் எக்ஸ் <0 நம்ம கெட் பண்ணோடைய வேல்யூ வந்து <0 இருந்துச்சு அப்படின்னா அது நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணிவிடும். ஓகேவா? டிஸ்பிளே பண்ணிட்டு கவுண்ட்டு தான் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க, எத்தனாவது வேல்யூ அப்படின்ட்டு. தேர்ட் வேல்யூ வந்து என்ன அப்படின்னா நமக்கு நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே பண்ணிவிடும். ஓகேவா? ஃபஸ்ட் வேல்யூவா, செகண்ட் வேல்யூவா, தேர்ட் வேல்யூவா, ஃபோர்த் வேல்யூவா, எந்த வேல்யூ நம்ம கெட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ தேர்ட் வேல்யூ நெகட்டிவ், செகண்ட் வேல்யூ நெகட்டிவ்னு சொல்லி அந்த வேல்யூ டிஸ்பிளே பண்ணும். இல்லை அப்படின்னா தட் இஸ் ஓப்பனிங் பிரேசஸில் பாருங்கள் y is equal to ஸ்கொயர் ரூட் ஆஃப், ஆல்ரெடி பார்த்த ப்ரோக்ராம் தான். இங்கே கோ டு வந்து அங்கே அன்கண்டிஷனலாக இருந்துச்சு, இங்கே கண்டிஷனலாக கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். ஓகேவா? ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ். ஓகே. அண்ட் தென் பிரிண்ட் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஸ்கொயர் ரூட் எடுத்து எக்ஸு வேல்யூ டிஸ்பிளே பண்ணுறோம். கவுண்ட்ஸ் ஈக்குவல் டு கவுண்ட் +1. அண்ட் கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு வேல்யூ கெட் பண்ணேன் அப்படின்னா அதனுடைய கவுண்ட் வந்து 1. அடுத்து செகண்ட் வேல்யூ கெட் பண்ணேன், அடுத்தது என்ன ஆகும்? கவுண்டோட வேல்யூ 2. அடுத்தது கவுண்ட் இன்னொரு வேல்யூ எக்ஸோட வேல்யூ இன்னொரு வேல்யூ நான் கெட் பண்ணேன்னா அடுத்தது என்னது? அதனுடைய வேல்யூ 4, அடுத்தது 5, அடுத்தது 6 அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஓகேவா? அண்ட் தென் ஈஃப் கவுண்ட் < 5 இருந்தது, அதாவது கவுண்டோட வேல்யூ வந்து 1. ஃபஸ்ட்டு என்ன இருக்குது நமக்கு? கவுண்ட் இனிஷியலாக நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 1ன்னு கொடுத்துருக்கோம். இப்போ கவுண்டோட வேல்யூ 1ன்னு இருக்கும். 1 வந்து < 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ, கோ டு ரீட். திரும்பவும் எங்கே போகும் அப்படின்னா ரீடுக்கு போகும். ரீடுக்கு போயிட்டு வேல்யூ வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ கெட் பண்ணிடும், அடுத்தது செகண்ட் வேல்யூ கெட் பண்ணும். ஓகேவா? அடுத்தது கவுண்டோட வேல்யூ வந்து இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா கவுண்ட் +1 2 ஆகிடும். ஆல்ரெடி கவுண்டோட வேல்யூ 1 + 1 என்னது 2.
இப்போது கவுண்டோட வேல்யூ இஸ் 2 இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. திரும்பவும் எங்கே போகும், உங்களுக்கு ரீட் பண்ணும், வேல்யூ செகண்ட் வேல்யூ ரீட் பண்ணும். ஓகேவா? அடுத்தது 2 கவுண்டோட வேல்யூ 2ன்னு இருக்கும். 2 + 1 என்ன ஆகும், உங்களுக்கு 3 ஆகும். அப்போ 3 இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5, கண்டிஷன் இஸ் ட்ரூ. திரும்பவும் தேர்ட் வேல்யூ, ஃபஸ்ட் வேல்யூ கெட் பண்ணிடுச்சு, செகண்ட் வேல்யூ கெட் பண்ணிடுச்சு, தேர்ட் வேல்யூ கெட் பண்ணுது, அடுத்து ஃபோர்த் வேல்யூ, அடுத்து ஃபிஃப்த் வேல்யூ கெட் பண்ணும். அடுத்து ஃபிஃப்த் வேல்யூ கெட் பண்ணதுக்கப்புறம் 5 + 1 வேல்யூ கவுண்டிங் வரும். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா கவுண்டோட வேல்யூ 6ன்னு ஆகிடும். இஃப் கவுண்ட் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5 இல்லை, greater than ஆர் ஈக்குவல் டு 5. அப்போ தட் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு 5 இருந்தால் தான் go to read போகும். இல்லை அப்படின்னா எங்கே போகும் அப்படின்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டேஷனுக்கு போயிடும். ஓகேவா? தட் இஸ் எண்ட் ஆஃப் த கம்ப்யூட்டேஷன் டிஸ்பிளே ஆகிட்டு உங்களுக்கு ப்ரோக்ராம் விட்டு வெளில வந்துடும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரியல் வேல்யூஸ் வந்து என்ன, 5 ரியல் வேல்யூ கெட் பண்ணியிருக்காங்க. 50.70, 40 அண்ட் தென் -36, 75, 11.25. ஓகேவா? கெட் பண்ண வேல்யூ வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா நமக்கு ஸ்கொயர் ரூட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கு. ஓகேவா? இங்கே ஸ்கொயர் ரூட் பண்ணி டிஸ்பிளே பண்ணியிருக்கு. இது கெட் பண்ண வேல்யூஸ், நம்ம கொடுத்த வேல்யூ அது. நம்ம இதில் எதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா எல்லாமே டபுளில் கொடுத்துருக்கிறதுனால அந்த வேல்யூஸ் வந்து எப்படி எடுத்துருக்கு, டபுள் வேல்யூஸாக எல்லாமே எடுத்துருக்கு. ஓகேவா? டபுள் வேல்யூஸில் எடுத்துக்கிட்டு வேல்யூ 3 -3ன்னு கொடுத்துருக்காங்க இங்கே. தட் இஸ் இந்த இடத்துல மைனஸ்ன்னு பாருங்கள். நம்ம கொடுத்த வேல்யூ வந்து இஃப் எக்ஸ் இஸ் லெஸ் than 0வாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அது நெகட்டிவ்னு சொல்லி அது எத்தனாவது வேல்யூன்னு சொல்லி நம்ம டிஸ்பிளே பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போது வேல்யூ மைனஸ் என்ற சிம்பிள், %d இஸ் நெகட்டிவ். %d எதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம்னா கவுண்டோட வேல்யூ எத்தனாவது வேல்யூ, ஃபஸ்ட்டு வேல்யூ, செகண்ட் வேல்யூ, தேர்ட் வேல்யூவா, தேர்ட் வேல்யூ தான் இது வந்து நெகட்டிவாக இருக்குது. அப்போ இந்த தேர்ட் வேல்யூ என்னென்னு கொடுத்துருக்கீங்க, நெகட்டிவ்னு கொடுத்துருக்கு. அது மட்டும் நெகட்டிவ்னு கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையுமே அதனுடைய நமக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்துருக்கு. ஓகேவா? எடுத்துகிட்டு எண்ட் ஆஃப் கம்ப்யூட்டேஷன். இது ஒரு எக்ஸாம்பிள். இது வந்து அன்கண்டிஷனலாக என்ன ஆகிட்டே இருக்குன்னா திரும்ப இன்ஃபைனைட்டாக லூப், தட் இஸ் ப்ரோக்ராம் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். பட் இது வந்து என்ன பண்ணணும்னா கண்டிஷனல் லூப். கண்டிஷனலாக இருக்கிறதுனால என்ன கொடுத்துருக்கறனால உங்களுக்கு ப்ரோக்ராம் வந்து கரெக்டாக இந்த இடத்துல கண்டிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, கொடுத்துருக்கறனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு go to read போகும். இல்லை அப்படின்னா greater than or equal to 5 இருந்துச்சுன்னா உங்களுக்கு வெளில வந்துடும். அந்த மாதிரிலாம் கண்டிஷன் நம்ம இந்த ப்ரோக்ராமில் எதுவும் கொடுக்கல. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா you can use a go to statement to transfer the control out of the loop. லூப்பு விட்டு வெளியில் வர மாதிரியும் கொடுக்கலாம். ஓகேவா? தட் இஸ் ஜம்பிங் அவுட் ஆஃப் லூப். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், whileன்ற ஒரு லூப் இருக்குது, ஃபார் லூப் இருக்குது. while loop ஓப்பனிங் பிரேசஸ், ஃபார் லூப்க்கான ஓப்பனிங் பிரேசஸ். ஃபார்க்குள்ளே என்ன இருக்குன்னா ஈவ் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஓகேவா? ஈவ் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ள நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா கோட்டு கொடுத்துருக்கேன். கோட்டு கொடுத்தேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கொடுத்துருக்கேன்னா இங்கேருந்து வந்து இந்த இடத்துல இந்த லேபிள் வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் இல்லையா? இப்போ எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து எங்கே இருக்கோ அங்கே போயிடும். கோ டு இது வந்து எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்ன்றது லேபிள், இந்த லேபிள் எங்கே இருக்கோ அங்கே போயிடும். இப்போ வந்து என்ன இருக்குது, நமக்கு ஃபார் லூப்பில் இருக்கும், அடுத்தது while லூப்புக்குள்ளே இருக்கும். ஓகேவா? 2 லூப்புக்குள்ளேயுமே நம்ம இருக்கோம். அப்போ இந்த இடத்துல ஈஃப் ஸ்டேட்மெண்ட் கண்டிஷன் கொடுத்து இந்த இடத்துல ஈஃப் கோட்டுன்னு கொடுத்தோம், லேபிள் கொடுத்துருக்கோம் இல்லையா? அப்போ எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராமுக்கு வந்துடுச்சு. அதாவது ஃபார் லூப் விட்டும் while லூப் விட்டும் என்ன வந்துருச்சு, வெளியில் வந்துருச்சு, கண்ட்ரோல் வெளியில் வந்துருச்சு. தட் இஸ் ஜம்பிங் அவுட் ஆஃப் லூப். ஓகேவா? இப்போது எவ்வளோதான் உங்களுக்கு இதில் அவ்வளோதான் நினைக்கிறேன். அவ்வளோதான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 2 மார்க்ஸில் கேட்டாங்க அப்படின்னா லேபிள்னால் என்னன்னு சொல்லுங்கள். ஓகேவா? லேபிள்னால் என்னன்னு சொல்லிவிட்டு இந்த கோ டு லேபிள்லாம் எப்படி கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஃபார்வர்டில் ஜம்ப்னா என்ன, சரி உங்களுக்கு 1 மார்க் தான் இல்லையா, உங்களுக்கு 5 மார்க் இல்லைனா 10 மார்க்கில் தான் கேட்பாங்க. 5 மார்க்ஸாக இருந்தாலும் 5 மார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எல்லாமே எழுதுங்க, எல்லாமே எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். 10 மார்க்ஸாக இருந்தாலும் எல்லாமே எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். அப்போ தான் மார்க்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. இந்த வீடியோ பார்த்துட்டு கோ டு ஸ்டேட்மெண்ட் வந்து புரிஞ்சுதா இல்லையான்னு சொல்லி எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா?